Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9442272273. எரிபொருள் பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாடு பெட்ரோலிய வணிகர் சங்கத்தின் மாநில தலைவர் முரளி கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனுப்புறது ஒரு ஆயில் கம்பெனி ஒரு விதமாக அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கடனை நிறுத்திட்டு அன்றைக்கு உண்டான தொகையை பணத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு செய்தி மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் சப்ளை. ஸோ வந்து தினம் வந்து டீலருக்கு தேவையான பெட்ரோல் டீசல் கேட்டாங்கன்னா வரப்போகுது. டீலருக்கு சைடில் பார்க்க போனீங்கன்னாக்கா வந்து ஒவ்வொரு டீலரும் வந்து 3 நாளைக்கு உண்டான ஸ்டாக் வந்து வச்சுருப்பாங்க. அந்த 3 நாள் ஸ்டாக் இருக்கும்போது அவங்களுக்கு எவ்ரி ஆல்டர்னேட் டேஸு, எவ்ரி தேர்ட் டே அவங்க சேல்ஸ்க்கு டிபெண்ட் அப்படி வந்து அவங்களுக்கு ஸ்டாக் வந்து வரும். ஸோ அதனால் இப்போ இன்னைக்கு இந்த பெட்ரோல் டீசல் இருக்குது, நாளைக்கு இருக்காது அப்படின்னு பயந்துக்கின்னு கேன்லேயோ, அதுவும் பெட்ரோலை கேனில் வாங்குறது ரொம்ப அபாயகரமானது. கேனில் வாங்காதீங்க. அது மாதிரி டீசல் வந்து ஜென்ரேட்டர், எமர்ஜென்சி பர்பஸு, அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், இது மாதிரி உள்ள நெசசிட்டி இவங்க தேவையை வந்து அவங்க கேனில் அவங்களுக்கு தேவையானது வரைக்கும் வாங்கினா போதும். எப்பொழுதுமே வாங்குற மாதிரியான மாமூல் வாழ்க்கையில் அவங்க செய்யலாம். அதை விட்டுட்டு இந்த பொருள் கிடைக்காம போகும் அப்படின்ட்டு ஒரு 50 லிட்டர் பெட்ரோலோ அல்லது ஒரு 200 லிட்டர் 100 லிட்டர் டீசலோ பிடிச்சி கேனில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கிறது, ஆஃபீஸில் வைக்கிறது, இது மாதிரி வைக்கிறது தேவையே இல்லாதது. இது மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் ஏற்படுது. இது தேவையே இல்லை. ஜனங்க நினச்சிங்கனாக்கா நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போகலாம். எந்த பெட்ரோல் பம்பில் போனாலும் உங்களுக்கு நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. அதுவும் இந்த மத்திய அரசாங்கமும் இந்த ஆயில் கம்பெனியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தேவைக்கு மேலே பெட்ரோல் பம்பு தமிழ்நாடு பூரா வச்சுருக்காங்க. 7000 பெட்ரோல் பம்பு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது 4000 பெட்ரோல் பம்பு தான் இருந்தது 2014, 2013, 14, 14 இப்போ வந்து 7000 பெட்ரோல் பம்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பெட்ரோலுக்கு பம்பை தேடி போக வேண்டியதே இல்லை, உங்கள் கண்ணிலே இருக்கும். அதனால் டிமாண்ட் இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுங்க. எனக்கு இது எங்கேருந்து இந்த இது தோண்டி இருக்குனாக்கா, கமர்ஷியல் சிலிண்டரை வந்து ஆயில் கம்பெனி வந்து சப்ளைஸை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டரை. அதனால் கமர்ஷியல் சப்ளைஸ் வந்து கிடையாது. அப்போ ஹோட்டலுக்கு எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய கமர்ஷியல் சப்ளை நிறுத்தப்பட்டிருக்குது. அதனால் நிறைய ஹோட்டல் பாதிப்பாயிருக்குது. இது வந்து பேப்பரில் வந்து மீடியாவில் ரொம்ப ஃப்ளாஷ் நியூஸாக இருந்திருக்கு. ஸோ ஜனங்க நம்ம என்ன முன்ஜாக்கிரதையாக என்ன நினச்சிட்டாங்க, ஆஹா எப்போ எல்பிஜிக்கு முதல்ல வந்ததுனாக்கா அடுத்தது வந்து பெட்ரோல் டீசலுக்கு வரும், அப்போ பெட்ரோல் டீசலுக்கு வந்தாக்கா நம்ம முன்கூட்டியே நம்ம பொருளை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து அவங்க பெட்ரோல் பம்பை நோக்கி செல்கிறாங்க. நார்மலாக ஒரு டீலருக்கு என்ன சேல் ஆகுமோ அதை விட அடுத்த ஒரு 1/2 மடங்கு அதிகமாகின்னு இருக்குது எல்லா இடத்துலையும். சில இடத்துல ரெட்டிப்பு மடங்காக சேல் ஆகுது, அவங்களுக்கு ஆகுது. அது தேவையே இல்லாதது. இந்த ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை வந்து மீடியா நீங்கள் தான் வந்து ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி இதை புரிய வைக்கணும். இது வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்குது. ஒரு போர் மூட்டு நடந்துட்டு இருக்குது. மற்ற கண்ட்ரிலாம் விலையை வந்து உயர்த்திருக்காங்க, நம்ம கண்ட்ரியில் விலையை உயர்த்தல. இவங்க வந்து விலையை அவ்வளோ சீக்கிரம் உயர்த்த போவதில்லை அப்படின்றது மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஸோ அதனால தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்கம் கேட்டுக்கிறது என்னன்னாக்கா, போனால் எல்லாருக்குமே வந்து பெட்ரோல் டீசல் கிடைக்கும் அப்படின்ற போது அது ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை ஏற்படுத்தி நீங்களே அதை நெருக்கடியை ஏற்படுத்தாதீங்க. உங்களை பார்த்துட்டு மற்றவங்களும் வந்து அது மாதிரி செய்கிறாங்க. சாதாரணமாக மாமூலாக வந்து ஒருத்தர் வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவர் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் 400 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாரு. 10 லிட்டர் பெட்ரோல் போடுறவர் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, டேங்க் ஃபுல் பண்ணுறாரு. டீசல் போடுறவங்க வந்து 10 லிட்டர் 20 லிட்டர் போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டேங்க் ஃபுல் பண்ணுறாங்க. சாதாரணமாக அவங்களுக்கு தேவைக்கு மீறி வந்து அவங்க வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கிடைக்காம போயிடுமோன்னு. மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட 90 நாளைக்கு ஸ்டாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த 7000 பெட்ரோல் சப்ளை வந்து 14 டெர்மினல் தமிழ்நாட்டில் இருக்குது. சென்னையில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரைக்கும் இருக்குது 14 டெர்மினல்ஸ். இந்த 14 டெர்மினல்லே வந்து உங்களுக்கு சப்ளை வந்து கிட்டத்தட்ட 21 நாள், எனக்கு கிடைச்ச தகவலின்படி 21 நாளுக்கு வந்து அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. நீங்கள் வேணாக்கா ஆயில் கம்பெனியினுடைய ஸ்டேட் ஹெட்ஸு சென்னையில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து நீங்கள் தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு இது மாதிரி ரொம்ப மீடியாவில் அதிகமான ஃப்ளாஷ் நியூஸ் வந்ததுனால நான் தொலைபேசி மூலமாக அவங்ககிட்ட பேசி கேட்ட பொழுது அவங்க சொன்னது, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 21 நாளைக்கு ஸ்டாக் இருக்குது, அதுக்கு முன்கூட்டியே தேவையான ஸ்டாக்கு நமக்கு வரும், அதனால் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை அப்படின்றது தெளிவாக எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அதை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் பேனிக் பையிங். உங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லேயே இருந்து நீங்கள் தேவையான பெட்ரோல் டீசலை வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிஷன் என்னென்னா, முன்னெல்லாம் வந்து கடனில் வந்து அவங்க பொருளை அனுப்புறது ஒரு ஆயில் கம்பெனி ஒரு விதமாக அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கடனை நிறுத்திட்டு அன்றைக்கு உண்டான தொகையை பணத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு
செய்தி மாற்றம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் சப்ளை. ஸோ வந்து தினம் வந்து டீலருக்கு தேவையான பெட்ரோல் டீசல் கேட்டாங்கன்னா வரப்போகுது. டீலருக்கு சைடில் பார்க்க போனீங்கன்னா Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.